Okay. All right. So welcome to the world is Awesome Business. என்னுடைய பேரு வந்து காமராஜ் சார் சொல்லியாச்சு, கோபகுமார். நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தது. ஆர்சிபியில் வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி 20 years ஆச்சு. 20 yearsல வந்து பெங்களூர் கர்நாடகாவிலிருந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினேன்னா, என்னுடைய லாஸ்ட் போஸ்டிங் நான் டிஃபென்ஸ்ல இருந்த போது நான் பெங்களூர்ல இருந்தேன். அதனால நான் பெங்களூர்ல இருந்து நான் என்னுடைய மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிது, என்னுடைய ஸ்டார்ட் பண்ணிது. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகி கேரளா என்னுடைய மதர்லேண்ட், நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தது. ஸோ அதனால கேரளால வந்து ஸ்டார்ட் பண்ணிது. அதுக்கப்புறம் எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு என்ட்ரி கிடைச்சது. அப்படியே சவுத் இந்தியாவில ஒரு ஸ்டேட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ வந்து காமராஜ் சார் சொன்ன மாதிரி ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, நிறைய இடத்துல இந்த பிசினஸ் அப்படியே ஸ்ப்ரெடா போயிருக்கு. அது என்ன காரணம்? அது வந்து நம்ம இந்த பிசினஸ் பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு, நம்ம எல்லாம் இப்போ டைரக்ட் செல்லிங் அப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம வந்திருக்கு. டைரக்ட் செல்லிங்க வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியா டிக்ளேர் பண்ணிருக்கு. முன்னாடி வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னா ஆட்களை வந்து ஏமாத்துற ஒரு பிசினஸ், அப்படித்தான் நம்ம போலீஸ்காரன், அப்புறம் பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் எல்லாம், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சதுன்னு கேட்டா, டைரக்ட் சேல்ஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னா ஒரு ஆட்களை வந்து ஏமாத்துற பிசினஸ், ஆள்களுடைய கையில் உள்ள பணத்தை ஏமாத்துற பிசினஸ், அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் சர்வே, இண்டஸ்ட்ரியல் ஸ்டடிஸ் இன்டர்நேஷனலி பண்ணி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்து டைரக்ட் செல்லிங் சிஸ்டத்துக்கு இந்தியாவுக்கு பெரிய உபயோகம் இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டைரக்ட் செல்லிங்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்ஸ் கலெக்ஷன் ஃபேரா இருக்கும், யாரும் வந்து டாக்ஸ் ஏமாத்த முடியாது, கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய 100% டாக்ஸ் கலெக்ஷன் கரெக்டா நடக்கும், எக்கனாமிக் growth நடக்கும், நம்ம கண்ட்ரியுடைய எக்கனாமிக் growth நடக்கும். இது அவர் கண்டுபிடிச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்ட் செல்லிங். நீங்க இந்த மினிஸ்டர் பேசுற ஒரு வார்த்தையை நீங்க கேளுங்க. So many things. So this government is with you, no doubt, because Chief Minister understood about this direct selling industry and about the quality of the products. And many people here, one good thing is government is unable to providing jobs to millions of unemployed youth. See, in any country, in any state, only 1% people of that motherland, of that state, can get government jobs, but remaining 99 government cannot pay salaries to them. So already here 1% is 3.5 lakhs, but we have created 4.5 lakh jobs. I'm sure in next 10 years these unemployed youth can get opportunity in any business or any other areas, not in the government or in the private sector, because in private sector also it can provide only 4 lakhs to 5 lakhs unemployed youth every year. But here there are 9 to 10 lakhs graduates and unemployed youth joining in the list every year. They cannot get jobs. More than 50% of the educated youth, they are roaming on the roads for searching opportunities. So this is the best time to convince them to bring them into the direct selling industry for the sake of human health and well-being of the society. So with these words I am concluding, and thanks for inviting me as a guest, and I wish you all the best for in building direct selling business and in convincing the officials as well as people, and in following the ethics and rules of guidelines. Thank you. கவர்மெண்ட் கொடுத்த கைட்லைன்ஸை வந்து அதே படியா ஃபாலோ பண்ணி இந்த கவர்மெண்ட் ஒபிஷியல்ஸை, ஐஏஎஸ் ஆபீசர்ஸுகளை, ஐபிஎஸ் ஆபீசர்களை, பெரிய பெரிய போலீஸ்மேன், கோர்ட்டு, இந்த மாதிரி ஒபிஷியல்ஸ் எல்லாம் புரிய வச்சு டைரக்ட் செல்லிங்கு ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த நாட்டில் உள்ள டைரக்ட் செல்லிங்க்கு சேர்ந்து எஃபோர்ட் போடுற அத்தனை பேருக்கும் அவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்றார். ஓகே, ஏன்னு கேட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து
அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டிருக்கும் நினைக்கிறேன். 1% ஆட்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும் என்னது வேலை. ஆனா எவ்ரி இயர் வந்து புது புது மக்கள் வந்து என்ஜினியரிங் முடிச்சு, MBBS முடிச்சு, டிகிரி முடிச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு அப்படியே வேலை தேடிட்டு இருக்கு. அவருக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியாது. ஆனா த்ரூ டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலமா நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அது மூலமா இந்த ஆட்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும், இந்த நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் சொல்றாரு. ரைட். சோ அதனால வந்து டைரக்ட் செல்லிங் இப்போ வந்து அவர் ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப இந்த டைரக்ட் செல்லிங் சிஸ்டத்திலே லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு. லேக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஆனா எத்தனை கம்பெனி எத்திக்கலா வேலை பண்றாங்க? எத்திக்கலா எத்தனை கம்பெனி இருக்கு? இந்தியாவில எத்தனை கம்பெனி இருக்கும்? அது இந்த ஸ்மிருதி இரானி சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர், ஒரு யூனியன் மினிஸ்டர் முன்னாடி ப்ரீவியஸ்லி வந்து டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஸ்மிருதி இரானி வந்து பேசுறது அது ஒரு வார்த்தை. அவருக்கு சொல்ற 2 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இந்தியால லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு. ஆனா ஒன்லி 8 கம்பெனிஸ். ஹலோ, கொஞ்சம் கவனம் விட்டு கேளுங்க. only 8 direct selling companies will stay back. only 8 sir, only 8 மட்டும் தான் இருக்க போகுது. நம்பர் 2, இந்த 8 கம்பெனில யாரு நல்லா எஃபோர்ட் போடுவாங்களோ, ஸ்டேட் வந்து யார ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்களோ அவருக்கு வந்து 1,08,000 rupees அவர் வந்து கேஷ் அவார்டு டிக்ளேர் பண்ணிருக்கு. இவர் பேசுறது நீ கேளுங்க. संजीव जी, जो बहन टॉप फीमेल डायरेक्ट सेलर है, संजीव जी से मैं आज इस मंच से संकल्प चाहती हूँ, उस हर टॉप डायरेक्ट सेलर फीमेल को 1,08,000 का इनाम दिया जाएगा. இந்தியாவில 8 கம்பெனி தான் இருக்குது. டைரக்ட் செல்லிங் ஜெனுவின் 8 கம்பெனி தான் இருக்குது. 1,08,000 rupees, 1,08,000 கிடையாது, 1,08,000 rupees as cash reward கவர்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பண்ண போறேன். இன்னொரு வாட்டி அதுக்கு கவர்மெண்ட் கேளுங்க. இது வந்து நீங்க ஹிந்தி நல்லா புரிஞ்சா சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம். 8 கம்பெனி, அந்த 8 सेलर फीमेल को 1,08,000 का इनाम दिया जाएगा. இந்த மாதிரி ஒரு சொல்லுங்க. ஃபீமேல் டைரக்ட் செல்லர், ஃபீமேல் டைரக்ட் செல்லர் செலக்ட் பண்ணிட்டு அவர் வந்து 1,08,000 rupees அவரு ஆஸ் ஏ ரிவார்டு கொடுக்க போகுது. அதுல அவர் பேசிய அந்த 8 கம்பெனியோட பேர் சொல்லி, ஏன்னா வேற கம்பெனி நம்ம ப்ரமோட் பண்ற அவசியம் இல்லை. எனவே அது கவர்மெண்ட் லிஸ்ட்ல வரும், கெசட்ல பப்ளிஷ் ஆகும். அப்போ வந்து அதனுடைய டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஆர்சிஎம் நீங்க பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது ஆர்சிஎம் நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனி, நீங்க வாங்கோ, வேற எந்த கம்பெனி நீங்க போக அவசியம் இல்லை, ஆர்சிஎம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பேசிட்டு இருந்து. ஆட்கள் புரியல. ஆட்கள் வந்து ஆர்சிஎம் கொஞ்சம் பண்ணுவாங்க, வேற கம்பெனியில் போயிடுவாங்க, நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சும்மா இருந்தாலும் உனக்கு பணம் கிடைக்கும் அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி, நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணி, அவருடைய பீப்புள் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஸை ஸ்பாயில் பண்ணி நிறைய பேர் இப்பவும் வந்து தமிழ்நாட்டுல அலைஞ்சு சுத்திட்டு இப்போ நல்ல கம்பெனி தேடிட்டு இருக்கு. ஆர்சிஎம் இன்னும் நல்லது அவர் தெரியல. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வேர்ல்டு வைடு சர்வே பண்ணி நிறைய பெரிய படிச்ச ஆட்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி, இது வேர்ல்டு வைடு எப்படி நடக்குது, டைரக்ட் செல்லிங் எந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கும், அதெல்லாம் படிச்சுதான் அவர் இந்த 8 கம்பெனியோட பேர் அனௌன்ஸ் பண்ணிது. மேக்சிமம் இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி ஆல் ஓவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் மேக்சிமம் வந்து ஒரு 10 இருந்து 12 கம்பெனி தான் இருக்க போகுது இந்தியாவில். லேக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இப்ப இருக்கு. லேக்ஸ் ஆஃப் கம்பெனி, ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakh டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியாவில் இருக்கு. அதில் 8 கம்பெனி தான் எத்திக்கல் கம்பெனி. அந்த 8 கம்பெனில ஒரு கம்பெனி ஆர்சிஎம் 25 வருஷமா சக்சஸ்ஃபுல்
biggest aid distribution channel. India, again, government of India today, government of Rajasthan company, 48 years business experience உள்ள ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் தான் RCM இன்னைக்கு ப்ரோமோட் பண்ணிட்டு போகுது. RCM ஓட பின்னாடி யாரு இந்த பிசினஸ் ஃபார்ம் பண்ணின்னு கேட்டா இஸ் த விஷனரி டைரக்டர் DC சப்ரா. DC சப்ராஜி வந்து ஒரே ஒரு பேண்ட் பீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நமக்கு எத்தனை பொருள் கொடுக்குது, எத்தனை பொருள், ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராடக்ட், நியூட்ரிஷன் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், டெக்ஸ்டைல்ஸ், எத்தனை பொருள், 4500க்கு மேல பொருள்கள் கொடுத்து. இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கிறதுக்கு இந்த பிசினஸ் சேல்ஸ் எவ்வளவு, எந்த PUC எத்தனை பிசினஸ் நடக்குது, எந்த டிப்போக்கு எந்த பொருள் அனுப்பணும், அதை வந்து க்ளோஸா மானிட்டர் பண்றதுக்கு இப்ப TCG உடைய பசங்கள் சௌரப் சப்ராஜி மற்றும் அப்புறம் பிரியங்கா அகர்வால் ரெண்டு பேரும் இப்ப சீரியஸா நம்ம விஷனரி டைரக்டர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த பிசினஸ் டேக் ஓவர் பண்ணியாச்சு. this business should be built for your next generation. நீங்க வந்து RCM வந்து சும்மா ஒரு மாசத்துக்கு வருமானத்துக்காகயோ இந்த நாளுடைய இன்னைக்கு உள்ள வருமானத்துக்காகயோ 6 மாச வருமானத்துக்காகயோ ஒரு வருஷம் வருமானத்துக்காகயோ RCM பண்ண வேண்டாம். RCM you should do for your next generation. Build it for your next generation's financial security. வரப்போற ஜெனரேஷனுடைய செக்யூரிட்டிக்காக நீங்க RCM பில்ட் பண்ணுங்க. நம்ம நாடுடைய ஹேர் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கணும்னா உங்களுக்கு ஒமேகா வேணும், உங்களை ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒமேகா வேணும், உங்களை பல்லு வந்து நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒமேகா வேணும், உங்களை என்சைம்ஸ் பாடியில் ப்ரொடக்ஷன் பண்ற என்சைம்ஸ் வந்து கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகி உங்களை பாடி மெட்டபாலிக் $320 இந்த மாதிரி உங்களுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் எவ்வளவு வெரி நான் பிராண்டட் இந்த குவாலிட்டி 50+ PA+++. அதாவது சன்ரைஸ்ல இருந்து வர எல்லா UV ரேஸையும் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நான் பிராண்டட் கெமிக்கல் ஃப்ரீ கொஞ்சம் குவாலிட்டி உள்ள சன்ஸ்கிரீன் லோஷன் நீங்க 650, 700, 800, 1200, 1500 இந்த மாதிரி ரேட் நீங்க கொடுக்கணும். RCM எத்தனை விலை? only 249. நமக்கு எத்தனை கிடைக்கும்? only 100 சேஞ்ச் கிடைக்கும். எத்தனை விலை கம்மி பாருங்க. How much costless, very reasonable price, unbelievable pricing. கம்பெனி வந்து அதிகமான பணம் யாருகிட்டையும் வாங்குறது இல்ல. நல்ல குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட், நல்ல தரமான பொருள்கள், ரீசனபிள் விலையில கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி RCM இன்டெல் இருக்கிறது, that is RCM. மது சன்யம் ரஸ் வந்து இந்த இந்தியாவில ஹையஸ்ட் சேல்ஸ் நடக்குது. அது தமிழ்நாட்டுல எத்தனை நடக்குது எனக்கு தெரியல. மது சன்யம் ரஸ் அதாவது சக்கரை வியாதி டயபெட்டிக் பீப்புள் கண்டிப்பா இதை எடுக்கணும். ஏன்னா டயபெட்டிக் வரும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் டிசார்டர்ஸ் வரும், டைஜஷன் ப்ராப்பரா ஆகாது, உங்களோட டைஜஷனுக்கு உங்களுக்கு பசி வந்து அதிகமா இருக்கும், டைஜஷன் ப்ராப்பரா இல்லாததுனால உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், அசிடிட்டி அதிகமா இருக்கும், கால்ல வலி, கையில வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த டயபெட்டிக் மூலமா வருது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து இஸ் மது சன்யம் ரஸ். மார்க்கெட்ல எத்தனை விலை? 1500. நம்மளோட விலை எவ்வளோ? 500 ரூபாய். நமக்கு எத்தனை கிடைக்கும்? 400 ரூபாய் கிடைக்கும். எத்தனை விலை கம்மி பாருங்க. இதுல இது என்ன பண்ணணும்? பிளட் சுகர் பண்ணணும், ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதுனால இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும், டைஜஷன் பூஸ்ட் பண்ணணும், நிறைய நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஹெல்ப் நமக்கு மது சன்னிகா இருக்கு, மேத்தி இருக்கு, அலோவேரா இருக்கு, அம்லா இருக்கு, விஜயசகர் இருக்கு, இருக்கு, நிறைய ஹெர்பல் காம்பினேஷன் உங்களுக்கு மது சன்யம் ரஸ். மார்க்கெட்ல எவ்வளவு விலை? 1500. நமக்கு எவ்வளவு?
ரூபாய் சேஞ்ச் கிடைக்கும். ரைட், பிளஸ் அதுல வந்து அது ஒரு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிட்டு அது வந்து 2 நாள் ஒரு நாள் 2 தடவை it is very good for your digestion disorders plus your gastric disorders அதானே டயபெட்டிக் சொல்றது. ரைட், அப்ப இது எப்படி சாப்பிடுறது? அந்த மேல்கடை கொடுத்துற கேப்ல வந்து ஒரு 30 ml எடுத்து ஒரு 500 ml 1/2 லிட்டர் தண்ணியில கொஞ்சம் சூடு தண்ணியில அதை போட்டு அதுல கொஞ்சம் லெமன் போட்டு ஒரு ஸ்பூன் RCM ஹல்தி பவுடர் மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பரை போட்டு ஒரு நாள் 2 தடவை குடிக்க வேண்டியது. இது வரைக்கும் நீங்க வீட்டுல வாங்கலாம்னா நாளைக்கே போய் எல்லாம் இன்னைக்கு சாயங்காலமே போய் இதை வாங்கி நாளையிலிருந்து இது குடிக்க ஆரம்பிக்கும். இந்த பையன் சொல்ற மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு பொருள் பக்கியும் நம்ம வாங்கிட்டு பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் இல்லையா? பையன் சொல்ற many of us have been drinking this for more than 10 years, so let's review it for 1 minute. Front package: active brain, pretty good. Strong muscles, great. Strong bones, excellent. Immune system, fabulous. So before COVID, they did not have immune system in their package, but now that they know everyone is looking for immunity, so they added immune system in their package because it sells, even though they've made no change in their product. In fact, on Amazon, Zepto, Blinkit, they call themselves a health drink. Now let's turn the package around. A lot of other health claims here as well, inner strength and all other things. Look at the ingredient list. Sugar is the second ingredient. Then we have cocoa solids, which is basically chocolate. Color 150C, which is a caramel color which is known for causing cancer and reducing immunity. Liquid glucose, which is again sugar. Maltodextrin, which is again a fancy word for sugar. They also have emulsifier 471, which is made from glycerin to extend their shelf life. They have raising agents and artificial vanilla flavor, none of which is good for you. If you look at the ingredient label here, per 100 grams, they have 50 grams of sugar. So basically the entire half of this bag is of sugar. How is this helping your brains? How is this helping your immunity? How is this even legal? Cadbury is not a health company, it's a chocolate company. Instead of an active kid, there should be a sick kid in the photo here. The tagline is Tayari Jeet Ki, but I think the tagline should be Tayari Diabetes Ki. I would request parents to please stop getting addicted to these products, and I request the government to take action against these false claims. இந்த சுகர் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணல. சுகர் எவ்வளவு சாப்பிடுறியோ அவ்வளோ உங்களுக்கு இம்யூனிட்டி டவுன் ஆகும். ஒரு ஸ்பூன் சுகர் சாப்பிட்டா ஒரு நாள் உங்களை இம்யூனிட்டி டவுன் ஆயிருக்கும்னு நம்ம டாக்டர் சொல்றார், படிச்ச ஆள்கள் சொல்றார். சோ இந்த மாதிரி உள்ள பேக்கெட்டை வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்தா அவருடைய இம்யூனிட்டி டவுன் ஆனா அவர் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸ் போகும். அதை விட நீங்க RCM நியூட்ரிஷன் ப்ராடக்ட், நியூட்ரிஷன் ரிச் ப்ராடக்ட் நீங்க கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரைட்ல உள்ள நியூட்ரிஷன்ல நியூட்ரிசார்ஜ்ல வர நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் சாக்லேட் ஃபிளேவர்ல உங்களுக்கு கிடைக்கும். மேங்கோ பவுடர்ல அல்போன்சா மேங்கோட பவுடர் போட்டதும் கிடைக்கும். 2 டைப் ஆஃப் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இருக்கு. இது பெரிய ஆட்களும் இருக்கணும், நம்ம டீம்ல வரணும். அப்படி இருந்தா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையதுதான். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யாருதையும் கிடையாது, என்னுடையதான். மை growth is my responsibility. அது உங்களுக்கு அப்லைனுடையது கிடையாது, உங்களை டவுன்லைனுடையது கிடையாது, உங்களை கிராஸ் லைனுடையது கிடையாது, உங்களை கிடையாது. Your growth is your responsibility and my growth is my responsibility. இது தெரிஞ்சு போகணும். நம்ம சும்மா வந்து யாரையோ வந்து பிளேம் பண்ணி யாரையோ வந்து குற்றம் சுமாரி பேசி என்னோட அப்ளை வந்து என்னோட ஆளை எடுத்து போனேன், கிராஸ் லைன் வந்து என்னோட ஆளை பிடிச்சிட்டு போனேன், அதனால நான் இதாகி போச்சு, எனக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல, நான் பிஸியா இருந்தது, இதெல்லாம் யாருக்கும் உபயோகம் இல்லாத விஷயங்கள். My growth is my responsibility. Your growth is your responsibility. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் எடுக்கலையோ உங்களுக்கு growth ஆரம்பிக்காது. So success rule number 1 என்னன்னு கேட்டா, use 100% RCM products. RCM products 100% யூஸ் பண்ணினா எனக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், இந்தியன் ப்ராடக்ட் கிடைக்கும், ரீசனபிள் விலையில கிடைக்கும், டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்கும். நான் இந்த ப்ராடக்ட்டை ரெகுலரா யூஸ் பண்ணினா எனக்கு கன்சிஸ்டன்சி
கிடைக்கும். இது யூசர்ஸ் பெனிஃபிட். ஃப்ரீ ப்ராடக்ட் 2500 PV 6 மாசம் கன்சிஸ்டன்டா பண்ணினா 2500 ஃப்ரீ ப்ராடக்ட், 5000 PV கன்சிஸ்டன்டா பண்ணினா 5000 ஃப்ரீ ப்ராடக்ட். நான் எத்தனை பொருள் கன்சிஸ்டன்டா என்னோட வீட்டுக்கு நான் பயன்படுத்துறியோ அவ்வளவு பொருள் எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். These are all the benefit of users. நான் யாரையும் சேர்க்கல, நான் யாருக்கும் RCM பொருள் விற்கல, நான் என்னோட வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி பயன்படுத்துறேன், அவ்வளவுதான். நான் யாரையும் RCM கொண்டு வரலான்னாலும், நான் யாருக்கும் RCM பொருள் சேல் பண்ணலான்னாலும் எனக்கு RCM பெனிஃபிட் இருக்கு, எனக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு, எனக்கு ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்கு, எனக்கு 6 மாசத்துல ஒரு தடவை எனக்கு RCM ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ப்ராடக்ட் 1500 2000 அப்படி சொல்லுவாங்க. இந்த டபுள் டமால் என்ட்ரி வந்து இந்த மாசம் க்ளோஸ் ஆகும், மார்ச்ல க்ளோஸ் ஆகும். நீங்க டபுள் டமால், அதாவது 1500 உங்களுக்கு 3000 வேணும், 2500 உங்களுக்கு 5000 வேணும், 5000 உங்களுக்கு 10000 வேணும், அப்படி நீங்கள மனசில் இருந்தா நீங்க இந்த மாசம் உங்களை கன்சிஸ்டன்சி ஆரம்பிக்கணும். இந்த மாசம் டபுள் டமால் என்ட்ரி க்ளோஸ் ஆகும். நார்மல் உங்களுக்கு கிடைக்கும் 1500 ஃப்ரீ, 2500 அது கண்டினியூ ஆகும். ஆனா டபுள் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கணும் அப்படி இருந்தா மார்ச் மாசத்துல நீங்க என்ட்ரி பண்ணி இருக்கணும். நியூட்ரி சார்ஜில் ஒரு ஆஃபர் நடக்குது உங்களுக்கு. நம்ம வந்து 27th ஆடிட்டோரியம் மும்பையில் இருக்கணும். அதுக்கு டோட்டல் 30 நியூட்ரி சார்ஜ் விமன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இருக்கணும். உமன் நியூட்ரி சார்ஜ் உமனுடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும். எல்லா பெண்களுக்கும் அவருடைய menstrual cycles related ஆன any problemsக்கு that is a one stop solution, that is NutriCharge Women. இது 13 types of fruits, 6 types of flowers உடைய extracts இதில் ஆட் பண்ணிருக்கு. டோட்டல் 50 nutritions இருக்கு. உங்களுக்கு உங்களை டயர்ட்னஸ் போகிறதுக்கு, உங்களை பேக் பெயின், ஹெட்ஏக், ஹேர் ஃபால், ஸ்கின், இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளத்துக்கு NutriCharge Women இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு மும்பை போகல, நான் மும்பை போக மாட்டேன், அதுக்கு ரொம்ப தூரம், எனக்கு ஒரு வாரம் டைம் ஆகும், அப்படி இருந்தா நீங்க 4th நீங்க கொச்சி ராஜகிரி ஆடிட்டோரியத்துல அந்த சேம் ப்ரோக்ராம் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சேம் ப்ரோக்ராம் மும்பையில் நடக்கிற அதே ப்ரோக்ராம் ராஜகிரி ஆடிட்டோரியம் எர்ணாகுளத்துல 4th May நடக்கும். NutriCharge காரன் கம்ப்ளீட் கம்பெனி மும்பை டீம் ஃப்ரீ பேக் ஆஃப் உங்க பேர்ல நீங்க வாங்கினா உங்களுக்கு ஒரு டி-ஷர்ட், ஒரு கேப் as a gift இருக்கு. அது February 28th ஆனது. ஆனா வந்து இந்த சேம் ஆஃபர் வந்து March 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. சோ நீங்க 60 NutriCharge ரிஃப்ரெஷர் இந்த மாசம் வாங்கினாலும் உங்களுக்கு டி-ஷர்ட்டும் கேப்பும் கிடைக்கும். இந்த பிக்கப் சென்டர்காரன் எனக்கு தெரியல, யாரும் எனக்கு சொல்லல அப்படி இருந்தா நீங்க இந்த மாசம் 240 பீஸ் வாங்கினா உங்களுக்கு இந்த பேக் வரும். அந்த 240 பீஸ் வாங்கிட்டு 4 பேருக்கு சேல் பண்ணிருக்கோம். 60 பீஸ் நீங்க எடுத்துக்கோ, இன்னும் 60 ஒரு 3 பேருக்கு சேல் பண்ணினா உங்களுக்கு பேக் வரும், டி-ஷர்ட் வரும், கேப் வரும். ரைட், இந்த ஒரு பெனிஃபிட். இது வந்து March 31st வரைக்கும் இது எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. தெரியாம உள்ள ஆட்களுக்கு நீங்க இது ஒரு டார்கெட் எடுத்து வேலை பண்ணிக்கலாம். ஏன்னா டார்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் RCM. டார்கெட், டேக்கிங் டார்கெட், தட் இஸ் சக்சஸ். ரூல் நம்பர் 2, பி ஆன் டார்கெட். டார்கெட்ல இருந்தா தான் நம்ம டெய்லி ஆக்ஷன்ல இருக்கும். எவ்ரிடே ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் RCM. நம்ம டெய்லி வேலை பண்ணியா தான் RCM நம்ம முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதில் கம்பெனி கொடுக்கிற ஸ்மாலஸ்ட் டார்கெட், கம்பெனி கொடுக்கிற ஸ்மாலஸ்ட் டார்கெட் இஸ் டைமண்ட் கிளப் 5000 PV every month before 10th of monthly. எல்லா மாசமும் 10ஆம் தேதிக்குள்ள 10th-க்குள்ள 5000 PV பண்றதா. this is the smallest target company given. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சிம்பிள் வேலை என்னன்னு கேட்டா, வீட்டுல ஃப்ரண்ட் ரூம்ல RCM உடைய ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும். ஒரு சின்ன ஒரு ஷாகேஸ் உங்க வீட்டுல ஃப்ரண்ட் ரூம்ல ஷாகேஸ் இல்லனா நீங்க ஒரு மெட்டல் ஷாகேஸோ ஒரு வுடன் ஷாகேஸோ வித் கிளாஸ் கவர்ல ஒரு ஷாகேஸ் வாங்கிட்டு ஃப்ரண்ட் ரூம்ல நீங்க போட்டு ஒரு டிஸ்ப்ளே வால் செட்டப் பண்ணிக்கலாம். டிஸ்ப்ளே வால் சொன்னா RCM உடைய பொருட்கள் நம்ம என்னெல்லாம் வாங்குதோ
அது வந்து ஃப்ரண்ட் ரூம்ல நல்லா டிஸ்ப்ளே பண்ணிட்டு வர ஆட்களுக்கு RCM சொல்றதுக்கும் உங்களை பிவி உங்களை டார்கெட் கம்ப்ளீட் பண்றதுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So basically வந்து everything is depending on PV purchase value. பர்ச்சேஸ் வேல்யூ அதிகமாகும் போது உங்களை பெர்சன்டேஜ் அதிகமா போகும். 5000 PV வரும்போது 2% உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு கிரூப் PV, அதாவது நானும் என்னுடைய டோட்டல் டீமும் சேர்ந்து பண்ற PV, அதோட மேலே என்னோட பின், என்னோட லெவல், என்னோட இன்கம் நிக்குது. PV இன்க்ரீஸ் ஆகணும். சோ நான் இந்த மாசம் எத்தனை மீட்டிங் நடத்தியது, எத்தனை இடத்துல சுத்தியது, எத்தனை காசு செலவாக்கியது மேலே எனக்கு எத்தனை வருஷம் நான் RCM இருக்கு, 2 வருஷம் ஆயிடுச்சா, 3 வருஷம் ஆயிடுச்சா, 10 வருஷம் ஆயிடுச்சா, அது பார்த்துட்டு RCM எனக்கு பணம் வராது. நான் 1 மாசம் தான் RCM இல்ல, நான் 2 மாசம் தான் சார் RCM ஆயிருக்கு, நான் 6 மாசம் தான் சார் RCM ஆயிருக்கு. ஆனா என்னோட PV வந்து இப்போ 3.5 லட்சம். என்னோட PV வந்து இப்ப எத்தனை நடக்குது, மாசம் 3.5 லட்சம் நடக்குது. 3.5 லட்சம் நடக்கும் போது 22% கம்பெனி டிவைட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுடும். நான் 6 மாசம் ஆயிருக்கு சார் RCM, ஆனா நான் 5000 PV தான் பண்றேன் சார். என்னோட டீம்ல யாரும் இல்ல, நான் நிறைய பேருக்கு சொல்லிது சார், யாரும் மீட்டிங்ல வரல, நான் யாரையும் சேர்க்க முடியல. என்னோட PV வந்து இப்பவும் 5000 தான் நடக்குது. நான் 6 வருஷம் ஆயிடுச்சு சார், 1 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கிடைக்குது 2% தான். நான் எத்தனையோ வருஷம் RCM ஆகிருக்கட்டும், என்னோட PV ஏறலன்னா எனக்கு வர வேண்டிய பணம் வந்து அத்தனை பெர்சன்டேஜ் எவ்வளவு கிடைக்கணுமோ அதுதான் வரும். அது மேல வரணும்னா என்னோட PV ஏறணும். PV ஏறணும்னா நான் RCM ஆல்கட் கிட்டே சொல்லிட்டே போனோம், டைமண்ட் கிளப் எடுக்கணும். 30 டேஸ்க்குள்ள நான் ஸ்டார்டர் லெவல் வர்றதுக்கு எஃபோர்ட் போடணும். ஒரு 3 மந்த்ஸ்ல நான் வரதுக்கு எஃபோர்ட் போடணும். ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ளே, அட்லீஸ்ட் பை 12 மந்த்ஸ் 1 இயர்ல நான் ஸ்டார் லெவல் வர்றதுக்கு நான் எஃபோர்ட் போடணும். நான் வரலனாலும் பிரச்சனை இல்ல, நோ ப்ராப்ளம். நீங்க 6 மந்த்ஸ்ல வரலாம், 3 மந்த்ஸ்ல வரலாம், 10 இயர்ஸ்ல வரலாம், நோ ப்ராப்ளம். ஆனா இது வந்து இந்த டார்கெட் வந்து இந்த மாதிரி